ஒரு அழகான டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திரஜி மோடி அவர்கள் சென்னை நோக்கி வந்திருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2026 எலெக்ஷனை முன்னிட்டு முதலாக இந்த வருடம் சென்னையை நோக்கி வந்திருக்காங்க. இன்னைக்கு மதுராந்தகத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு பண்ணியிருக்காங்க. அவர் பேசின பேச்சு எல்லாமே மிக சிறப்பான பேச்சு. ஓகேங்களா? ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் நறுக்குன்னு பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஜல்லிக்கட்டை பற்றி பேசியிருக்காரு. ஜல்லிக்கட்டு என்பது தமிழனுடைய பாரம்பரிய விளையாட்டு. அது ஒரு மிகப்பெரிய விளையாட்டுன்னே சொல்லலாம். அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் அப்போது முதலமைச்சராக இருந்தார். அந்த டைம்ல அப்போ திமுகவுடைய சதியால இது பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாரதிய சொல்லியிருக்காரு. எண்ணிக்கை கூட்டணியும் நம்ம பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் சேர்ந்து இந்த சட்டத்தை ஏற்றி ஜல்லிக்கட்டை தொடர்ந்து நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மோடிஜி ஐயா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சூப்பரான கட்சி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.